ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஒரு பிளாக் எப்படி கிரியேட் பண்ணலாம், பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒரு பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளாக் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாகில் போஸ்டிங் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் அந்த பிளாக் வந்துட்டு வியூவிங்கில் ஒரு வெப்சைட் அளவுக்கு நல்லா டிசைனாக கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி அதை வந்துட்டு கொண்டு வரது, அதுக்கப்புறம் அதனுடைய எல்லாரும் பார்க்குற அளவுக்கு எப்படி அதனுடைய சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளாகில் ஆட்சன்ஸ் மூலம் ஆட் வியூ பண்ண வச்சு அந்த ஆட் மூலம் எப்படி ஏர்னிங்ஸ்லாம் கொண்டு வருது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் இந்த பிளாக் அப்படிங்கிற இந்த கிளாஸஸில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக இதை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்து கடைசி கிளாஸஸ் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே விடாமல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் முழுசாக. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயில் ஐடி வேணும். ஸோ மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஒரு மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே இங்கே மெயில் இருக்குது. நம்ம புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே க்ரியேட் அக்கௌண்ட் கேட்குங்களா, அதில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. மை செல்ஃபோ பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெஸ்டிங்காக பண்ணுறதுனால டெஸ்டிங் டெஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்மளோட மெயில் ஐடி நாமளே வந்துட்டு எப்படி வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு டெஸ்ட் ஏசி நாட் அப்படின்னு நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்படிங்கிறதோட நியூஸ் சேனல் அப்படின்னு கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் நியூஸ் டைம்ஸ் இங்கே வந்துட்டு 24/7 நியூஸ் டைம்ஸ் அப்படின்னு சேனல் நம்ம க்ரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு மேட்சிங் தப்பாக இருக்கனால திரும்ப டைப் பண்ணி சொல்லுது. திரும்ப டைப் பண்ணியாச்சு. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. இது மாதிரி ஏற்கனவே சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மாற்ற சொல்லுது. டைம்ஸ் N68 அப்படின்னு இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நம்ம டைம்ஸ் N68 அப்படிங்கிற நேமில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டைம்ஸ் N68. ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதில் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் சரி, உங்கள் கம்பெனியோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா. கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து மெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கள் மெயில் ஐடி பார்க்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே அக்ரின்னு கேட்கும். அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக
சிங்க்ரனைஸ் ஆகும். நம்முடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஜிமெயிலுங்களை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஜிமெயில் அக்கௌண்ட் போயிடும். இதுதான் நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட். ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோடனே நமக்கு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட் நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் பிளாக் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே எல்லாமே வருதுங்களா, சர்ச் அக்கௌண்ட்டு, யூடியூப்பு, ஜிமெயில் எல்லாமே வருதுங்களா. இல்லை கீழே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாகர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பிளாகருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நியூ பிளாக் க்ரியேஷனுக்கு டைரெக்டாக போயிடும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இது மட்டும் போதும். இந்த கிளாஸஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதில் வந்துட்டு எப்படி ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது, மெயில் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கிளாஸஸில் நம்ம நியூவாக ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி யூஆர்எல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.